பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சடம், அது எனக்கே தெரியாது. ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. 10 மணிக்கெல்லாம் போயிடுச்சு. இனி 5 மணிக்கு வருதோ 6 மணிக்கு வருதோ தெரியல. என்ன முக்கியமான வேலைன்னு கேட்டிங்கன்னா, வீடு மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். வேறு வீடு மாற்றிக்கிட்டு இருக்கோன்னா அந்த வீடு காலி பண்ணுறோன்னு சொல்ல மாட்டேன் நான். அது காலி பண்ணுறோங்கிற வார்த்தையை பல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். வேறு வீடு மாற்றி போகிறோம், வேறு வீடு குடி போகிறோம், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஏன் வேறு வீடு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. ஏன் வேறு வீடு போகிறீங்க? ஏன் வேறு வீடு போகிறோம் தெரியுமா? தெரியலையா? சொந்த வீடு இல்லை, அதனால வேறு வீடு போகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ ஒரு இறுக்கமான மனசு நிலையாக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை போட்டு பேசுகிறது தான் பிடிக்கும். என்னோட நிலைமை அந்த மாதிரி. இப்போ என் பொண்ணு ஒரு தடவை சொல்லுச்சு, அம்மா வீடு பால் காய்ச்சுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள் அம்மா வருஷம்தான் பால் காய்ச்சுவாங்க அப்படின்னு. உண்மை தானே? என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ காலி பண்ணுறதுக்கு காரணம் இன்னும் கொஞ்சம் வாடகை கம்மியாக போகலாமே அப்படிங்கிறது. நகரத்தில் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கணும். இதை பார்த்தீங்களா? நான் ஆசையாக செஞ்ச ஒரு தாம்பூலத்தட்டு, இது மாதிரிலாம் செஞ்சு ஏதாவது கடையில் இதில் நான் உபயோகப்படுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாமே நான் வச்சுருந்த ஃபேன்சி ஸ்டோரில் இருந்தது தான். இதில் இருந்தாவது அங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி பொருட்களையாவது நான் அள்ளிக்கிட்டு வந்திருக்கலாம். இங்கே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். உட்காந்த இடத்துலையே ஏதோ ஒரு தாம்பூலத்தட்டு தயாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளே சொந்தமாக எதனா செஞ்சு பார்த்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையுமே சும்மா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டேன். இருட்டாக இருக்கு பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம், இப்போ அந்த பழக்கம் இருக்கா என்னன்னு தெரியல, நான் கடன் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த வீடு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா என்னென்னா, வீடு பால் காய்ச்சுற அன்னைக்கு காலையில் ஒரு பாத்திரத்தில் நிறைய உப்பு, விரலி மஞ்சள் கொஞ்சம், இந்த ரெண்டும், அப்புறம் ஒரு நிறை குடத்து தண்ணி, ஒரு குடம் நிறைய தண்ணி, இந்த 3 கொண்டு போய் முதல் வேலையாக அதை அந்த வீட்டில் வைப்பாங்க. ஒரு பாத்திரம் நிறைய உப்பு, ஒரு கொஞ்சம் விரலி மஞ்சள், ஒரு குடம் நிறைய தண்ணி, இது 3 வச்சுட்டு தான் மற்ற பொருள்களை அங்கே வைப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அப்படியே ஜாமான் தட்டு முட்டை அள்ளி வண்டியில் போட்டு கொண்டு போய் அங்கே இறக்கி அடுக்கி வைக்கிறது தான் வேலை. அதுதான் இப்போ அப்படி இருக்கு. இப்படி நான் என்ன பண்ணேன், ஒரு தரம் பலசர கடை வச்சுருந்தேன். என்ன பலதரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ வியாபாரம் கம்மி ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமவும் ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளால் அது வியாபாரம் நடத்த முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணேன், நான் வீடு பார்க்க ஆரம்பித்தேன். நான் கடையை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம். அதுதான் நான் செஞ்ச தப்பு. வீடையும் காலி பண்ணி வேறு பக்கம் வந்தேன். அந்த மாதிரி காலி பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது. எங்கே வியாபாரமே பண்ண முடியலன்னா அப்போ வீடும் அங்கே எப்படி இருக்க முடியும் நான்? அதனால் வீட்லேயும் அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் நான் கடையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா வீடு பார்க்க சொல்லிகிட்டே இருந்தது. ஒரு வீடு பார்த்துட்டு என்ன பண்ண, ஒத்திக்கி அப்படின்னு சொல்லிட்டு, கிராமம் தானே, ஒரு ரொம்ப பெரிய நகரம், இங்கெல்லாம் 10 லட்சத்துக்கு தான் ஒரு மினிமம் சின்ன வீடே கிடைக்கிது.
ஆனால் அங்கேயே 1,50,000க்கு ஒரு வீடு பிடிச்சோம். பிடிச்சிட்டு அந்த காசெல்லாம் வாங்கி இப்போ காலி பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த வீடு காலி அந்த வீடு பிடிச்சோம். பிடிச்சிட்டு போகாமையே இருந்தேன். நான் இந்த வீட்டிலையே இருந்துட்டு எனக்கு மனசே சரியில்லை. இருந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, அப்புறம் ஒரு நாள் எப்பா வந்து இருங்க, இல்லைன்னா காசு வாங்கிக்கிங்கன்னு அந்த வீட்டுக்காரர் சொல்லி இருந்திருக்காரு. அதனால் என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு போய் அப்படியே அங்கே வச்சு ஒரு குடம் தண்ணி, உப்பு ஒரு பாத்திரத்தில், மஞ்சள், அப்புறம் வந்து ஒரு விளக்கு, சுவாமி படம், குலசாமி படம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டு பால் காய்ச்சிட்டு அந்த ஸ்டவ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் பால் காய்ச்சினதோட போகவே இல்லை, மறுபடியும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, அப்போ வந்து இருங்க, இல்லைன்னா காசையாவது வாங்கிக்கங்க அப்படின்னு அந்த வீட்டுக்காரரும் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சொன்னது சரி அப்போ அப்புறம் பைசா வாங்கிடு, கொஞ்சம் வேறு வீடு பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் என் பையன்கிட்ட. அப்படி சொன்ன உடனே அவர் காசை மட்டும் கொடுத்துட்டு குலதெய்வம் படம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குலதெய்வம் படத்தை மட்டும் அப்படியே ஒரு பேப்பரில் சுற்றி மடித்து என் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்னால் போக முடியல. சரி, குலதெய்வம் படத்தை கொடுத்தவங்க மற்றதையும் கொடுக்கலாம்ல. அந்த குடம், அந்த விளக்கு, இன்னும் அந்த உப்பு மஞ்சள் இதெல்லாம் கொண்டு வச்சேன்ல அந்த பாத்திரம், அதெல்லாமே கொடுக்கவே இல்லை. அவங்க நாங்கள் வாங்க போகலைன்னா பரவாயில்ல, பைசா வாங்க அந்த ஃபோட்டோ பைசா வாங்கன்னு போயிட்டோம். ஃபோட்டோவை கொடுத்தவங்க அதுகளை கொடுக்கலாம் இல்லையா, கொடுக்கல. அதெல்லாம் மங்கள பொருள், அதை திருப்பி கொடுக்கக்கூடாதான். சரி, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எல்லாம் சேரும் போல் இருக்குது, நம்மளுக்கு வந்து எதுவும் கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டேன். நான் அப்படியே விட்டுட்டேன். மொபைல்லையும் சார்ஜு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. கரண்ட்டு வந்த பிறகு தான் நான் எதுவும் செய்ய முடியும். சாமான் பொருட்களை அப்புறப்படுத்துறதுக்கு, அப்புறம் வந்து வீடியோ போடுறது அப்படிங்கிறது, எனக்கு இன்னைக்கு வந்து வீடியோ போடவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஆனால் இதையே ஒரு சாக்காக வச்சு சரி, இதுவும் ஒரு முக்கியமான சம்பவம் தானே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்மளை மாதிரி வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான சம்பவம் தான். இதெல்லாம் எடுத்து ஓரங்கமாக வச்சுருக்குறோம், எடுத்துகிட்டு போகணும். சாயந்தரம் இல்லை, நாளைக்கு தான் வண்டி சொல்லியிருக்கு. நலிந்தோருக்கு நாளும் கோளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சரி, ஏதோ நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்கணுமேங்கிறதுக்காக நாளைக்கு தான் நான் வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பால் காய்ச்சறதுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. அது வாடகை வீடாக இருந்தால் இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு மாதிரி தான். நம்ம வீடு மாதிரினா பராமரிக்கிறது தான் நம்ம வீடு மாதிரி, மற்றபடி அதில் நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நாளைக்கு பால் காய்ச்சறதுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. வாடகை வீடு தான் இருந்தாலும் மொய்க்கு எழுதுறதுக்கெல்லாம் ஒன்றும் தடை ஏதும் இல்லை. இந்த மாதிரி இருட்டானதில் ஒரு இதெல்லாம் பார்க்கணும்னா, காட்சிகள்லாம் பார்க்கணும்னா, அந்த காலத்து ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு வரும், அதில் தான் பார்க்கலாம். அந்த மாதிரி இருட்டான அதெல்லாம் நிறைய அவார்டு வாங்கி குமிச்சிருக்கோம் அந்த மாதிரி படங்கள். நீங்களும் அவார்டு அள்ளி தட்டுங்க. அவார்டுன்னு நான் சொன்னது வந்து சப்ஸ்கிரைபர் தான். சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொஞ்சம் அள்ளி போடுங்க. அதை வச்சு நான் வீடு கட்டலைனாலும் பரவாயில்ல, ஒரு வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கு அது கொஞ்சம் ஒரு துணைக்கு ஒத்தாசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் என்ன வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பழைய
என் பொண்ணோட மொபைல் அது வந்து ஏதோ ரிப்பேர் ஆகி கிடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அது சார்ஜ் போட்டு வச்சு இந்த லைட்டுக்காக டார்ச்சுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். எப்படி தான் நான் வெளிச்சத்தில் காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் எப்படி தான் இதெல்லாம் நான் ஒதுங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதை தான் சொன்னேன், அந்தளவுக்கு பொருட்கள் கூட இல்லை, இருந்தும் இந்த கசமுசன்னு இருக்கிறது எப்படி தான் எனக்கு சரி பண்ணுறதுன்னு தெரில. 2 பொருள் எடுத்து வைக்கிறேன், அப்புறம் வந்து கொஞ்சம் படுத்துடுறேன். ஒரு ரெண்டு பொருள் எடுத்து வைக்கிறேன், அப்புறம் வந்து படுத்துடுறேன். இப்படியே போகுது என்னோட நேரம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை சந்திக்கிறேன். நான் வந்து வீடு மாறி போகிறவங்கள நிறைய பார்த்துருக்கேன். இந்த ரோட்டில் வண்டிகள் போகும், அப்படியே சோஃபா, கட்டில், மரக்கட்டில், ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி இத்தியாதி நிறைய, அதாவது டைனிங் டேபிள், இன்னும் நிறைய பொருட்கள். இப்போ வந்து ஒரு கௌரவத்துக்காகவாது அதையெல்லாம் வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வாங்கி போடுறாங்க. அதை எப்படி தான் கொண்டு போய் இந்த வேலை மாறுதல் எதுக்காவது வீட்டை மாற்றும் போது எப்படி தான் அவங்க அதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் வீட்டில் இந்த ஒரு பழைய ஃப்ரிட்ஜு இருக்குது, ஒரு பெரிய கிரைண்டர் இருக்குது, ஒரு சின்ன கிரைண்டர் இருக்குது. ஆனால் ரெண்டுமே கட்டில்லாம் இரும்பு, இப்போ இந்த சும்மா நான் பிளாஸ்டிக் கட்டில் தான், அதில் தான் நான் படுத்திருப்பேன். அது கூட இப்போ எடுத்து போட்டுறணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அது நாராக ஆயிடுச்சு, அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதுதான், மற்றபடி சோஃபா அது இது டைனிங் டேபிள் டுல்லஸுக்கு எதுவும் கிடையாது. நான் அந்த ஃப்ரிட்ஜையே இப்போ வந்து போட்டிருப்பா, அது ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் பழைய விலைக்கு போட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். வந்து ஒரு கிரைண்டர் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் இப்போ அவங்ககிட்ட காமிக்கிறதுல என்ன, காலி பண்ணுற வீடு இப்படி தான் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய பையே அதெல்லாம் இப்போ வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது இந்த பொருட்களை தூக்குறதுக்கு. அதுக்கு கீழே ஒரு கிரைண்டர் இருக்குது பாருங்கள், ஒரு கிரைண்டர் இருக்கா. அது வந்து நான் வந்து கடை வச்சுருக்கும் போது வாங்கினேன். டெய்லி காலையில் வந்து தேங்காய் சில்லு, தேங்காய் பத்தன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வாங்குவாங்க, பொட்டுக்கடலை வாங்குவாங்க, மாவு கொண்டு வந்து விற்கிறவங்கக்கிட்ட மாவு வாங்குவாங்க. அதனால இதை பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நான் வந்து 1 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட தேங்காய் வந்து அப்படியே பீஸ் பத்தை போட்டோ இது அரை மூடியாவோலாம் வாங்க முடியல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தேங்காய் வாங்கி எனக்கெல்லாம் வேஸ்ட்டாகவே தான் போகுது. அதனால் ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, எத்தனை பத்தை தேவைப்பட்டாலும் சரி, அது ஒரு முழு தேங்காயை விட அதிகமாக இருந்தாலும் கூட எனக்கு பத்தை போட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், அது தெரியக்கூட செய்யாது. தேங்காய் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆகி போகுது, தெரியல இந்த மாதிரி தான். இன்னும் ஒரு அரை மூடி முழுசாகவே இருக்குது, இந்த மாதிரி ஆகி போயிடுது. ஆனால் ஒரு நாள் கூட நான் பத்தை போட்டு இங்கே வாங்க முடியல. எனக்கு அந்த மாதிரி செய்வாங்க. அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து அந்த கிரைண்டரை வாங்கினேன். கிரைண்டரை வாங்கி என்ன பண்ணேன், ஏற்ற வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தான்னுட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரி இடிச்சிட்டு செத்தாலாம். அது மாதிரி ஒரு கதையில் சரி மாவு விற்கிறாங்க, அதனால் இவங்க ஈஸியாக மாவு வாங்கிட்டு நம்மகிட்ட வந்து தேங்காய் சில் வாங்குறாங்களா, நம்மளும் ஒரு கொஞ்சம் மாவு ஆட்டி வைப்போம், கடை தானே வச்சுருக்கோம், அதில் வச்சுருவோம், வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன். கொஞ்ச நாள் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து அதில் வந்து எனக்கு வந்து லாபம் எதுவும் வரலை.
அது என்ன காரணம்னு தெரியலை. லாபமே இல்லாததுனால நான் வந்து அதோட அந்த கிரைண்டர் மெனக்கட்டு வாங்கினேன். வீட்டுக்கு வந்து சின்ன கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடை வச்சதுலேருந்து மாவாட்டவே நேரம் இல்லாதது நான் அந்த விற்பனைக்காக அந்த கிரைண்டரை வாங்கி அது கடைசியில் மூளையில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 மாதம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வந்து அது ஓடுதா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது வேணும் வேணான்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இது இல்லை. அதனால் அதை தூக்கி பழசுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து இருந்ததில் எலியெல்லாம் இங்கே எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க. கதவை திறந்து வைக்கவே முடியாது. அதனால தான் நீங்களே பார்த்தீங்கன்னா கதவு எப்போவுமே சாத்தி தான் இருக்கும். நல்லா எப்படியும் அது இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பூசி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரி இன்னொரு இடம் அடுப்படியில் இருக்குது. அது வழியாக வந்து எலி இந்த ஒயர் ஒன்று போகுது பாருங்க, இந்த பக்கம் இடது கை பக்கத்தில், அது வழியாக எலி ஏறி இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து கிரைண்டரு ஃப்ரிட்ஜு வயரெல்லாம் கடிச்சிருச்சு. அதனால தான் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் சொல்லி இப்போ வீட்டுக்காரங்க அதை வந்து அடைச்சாங்க அந்த இடத்த. அதனால் கிரைண்டருக்குள்ளேயும் இறங்கிருச்சு. சும்மா விட்டு வச்சுருக்காது, கிரைண்டர் வயர்களையும் கடிச்சு போட்டிருக்கோம். அதனால் வேணாம் போட்டுடலாம், விஷப்பரிசு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஷாக் அடித்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை அதாவது ஃப்ரீயாக கொஞ்சமாக ஏதோ சமைச்சோமா சாப்பிட்டோமா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பொருட்கள் மட்டும் வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால அப்படி வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க, இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் எதுவும் இதை காமிச்சு என்ன பண்ண போகிறேன், தூசியும் துப்பட்டையுமா இருக்கும், அவ்வளோதான். அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். காலையில் பால் காய்ச்சும்போது கண்டிப்பாக உங்களை அழைக்கிறேன், வந்துடுங்க. இப்போது இந்த வீடியோவுக்கு உங்களால் நீங்கள் மனசை வச்ச முடியாதது இல்லை. ஒரு சப்ஸ்கிரைப் புதுசாக வந்தவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கண்டிப்பாக போடுங்க. வரட்டுமா? நாளைக்கு பால் காய்ச்சும் போது சந்திக்கலாம். வணக்கம்.